வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம 4000 திவ்ய பிரபந்தத்திலிருந்து திருப்பாவை பார்க்க போறோம். இந்த திருப்பாவை என்ற நூல் ஆண்டாள் என்ற ஆழ்வாரால் பாடப்பட்டது. இதில் நாம 11வது பாட்டிலிருந்து 20வது பாடல் வரைக்கும் இருக்கக்கூடிய 10 பாடல்களுக்கு மட்டும் சுருக்கமாக இந்த பகுதியில் விளக்கத்தை பார்க்க போகிறோம். சுருக்கமான விளக்கம்தான். இந்த ஆண்டாள் யார் அப்படின்னு பார்த்தா 12 ஆழ்வார்களில் ஒருத்தங்க. இவங்க ஒருத்தங்க மட்டும்தான் பெண், மற்றவங்க எல்லாருமே ஆண்கள் தான். இந்த ஆண்டாள் அந்த திருமாலையே கணவனாக பாவித்து கடைசியில் திருமாலையே திருமணம் செய்து கொண்டவங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீரங்கத்தில் தான் ஆண்டாள் திருமாலை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 12 ஆழ்வார்களில் இன்னொரு ஆழ்வாராக இருக்கக்கூடியவர் யாருன்னா பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டாளை குறிப்பிடுவாங்க. இவங்க வாழ்ந்ததாக ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற ஊரை குறிப்பிடுறாங்க. இன்றைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனால் ஆண்டாள் கோயிலை நம்ம பார்க்கலாம். அந்த ஆண்டாள் மார்கழி மாதத்தில் பாடிய அந்த திருப்பாவையை தான் இதில் பார்க்க போகிறோம். அதாவது அந்த காலை நேரத்தில் அந்த பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு பெண்ணாக போய் எழுப்பிட்டு போய் அந்த நீர்நிலையில் நீராடிட்டு திருமாலை வழிபாடு பண்ணுவாங்க. அது சார்ந்தது தான் இந்த பாடல்கள் எல்லாமே. இப்போ இந்த பாடலை பாருங்கள். கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளலிய சென்று செருகச் செய்யும். இந்த பாட்டுக்கான விளக்கத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடையர்கள்னா யாரு அப்படின்னா அந்த ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடியவர்கள். அந்த இடையர்கள் அந்த கன்றுகளுடைய அந்த கறவை பசு கூட்டங்கள் பலவற்றை பால் கறப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பகைவர்களுடைய வலிமை அழியும்படி சென்று போர் செய்யக்கூடிய ஆற்றலுடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் உள்ளாதவர்கள்னு சொல்கிறாங்க. அவர்களது தங்க கொடி போன்ற பெண்ணே, ஒரு பெண் தூங்கிட்டு இருக்கவன எழுந்து வரல. அப்போது அவளுடைய சிறப்பு, அவங்க கூட பிறந்தவங்க அவங்க சிறப்பை எல்லாம் சொல்கிறாங்க. அந்த இடையர்கள் கூட்டத்தை பற்றிலாம் சொல்கிறாங்க. அந்த இடையர்கள் எப்படிப்பட்டவங்களாம்? அந்த கன்றுகளுடைய அந்த கறவை பசு கூட்டங்கள் பலவற்றிலிருந்து பால் கறப்பாங்களாம். பகைவர்களுடைய வலிமை அழியும்படி போர் செய்வாங்களாம். குற்றமில்லாதவர்களாம். அவங்களது தங்கக்குடி போன்ற பெண்ணே, காற்றில் தெரியக்கூடிய அழகிய மயில் போன்றவளே, எழுந்து வா. நம்முடைய உறவுக்காரங்களாகிய தோழிமார் எல்லாரும் வந்து உன்னுடைய வாசலில் புகுந்து நாங்கள் திருமாலுடைய திருநாமத்தை பாடிட்டு இருக்கிறோம். செல்வ பெண்ணே, கொஞ்சம் கூட அசையாமல் பேசாமல் நீ எதுக்காக இப்படி தூங்கிட்டு இருக்கிற? இதுக்கு என்னதான் பொருள்? சீக்கிரமாக நீ எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பெண்கள் எல்லாம் அந்த மார்கழி நீராட அந்த பெண்ணை அழைக்கிறார்கள். அதுக்கடுத்த பாடல் பாருங்க. கனைத்திலம் கட்டெருமை கன்று கிறங்கி. இது 12வது பாடல். இதில் என்ன பொருள் சொல்கிறாங்க அப்படின்னா, இளம் கன்றுகளுடைய எருமைகள். அந்த எருமைகள் என்ன ஆகுதுன்னா மேய்ச்சலுக்கு போகணும். அந்த எருமைகள் தன்னுடைய கன்றுகளை நினைக்குது. அந்த கன்றுகளை நினைத்த மாத்திரத்திலேயே அதனுடைய காம்புகள் வழியாக பால் அப்படியே சொரியுது. அந்த வீட்டு பகுதியே சேராயிருச்சு அந்த எருமைகளுடைய பால்னால. அப்படிப்பட்ட அந்த எருமைகளுடைய நல்ல செல்வாக்குடையவனுடைய தங்கையே, மார்கழி மாதத்தில் பனி எங்களுடைய தலையில் விழுகுது. நாங்கள் உன்னுடைய வீட்டு வாசலில் நிற்கிறோம். தென்னிலங்கைக்கு வேந்தனாக இருந்தவன் ராவணன். அவனை கோபத்தினால் அழித்தவன் நம்முடைய கண்ணன் ராமபிரான். அப்படிப்பட்டவனை நாங்கள் பாடுறோம். கதவை திற. இது என்ன உறக்கம்? நாங்கள் உன்னை இப்படி அழைக்கிறது எல்லா வீட்டாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இனியாவது எழுந்து வா. இன்னும் தூங்கிட்டு இருக்கிறியே, மார்கழி நீராடுறதுக்கு போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை கூப்பிடுறாங்க. அதுக்கடுத்து 13வது பாடல். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை அப்படிங்கிற இந்த பாடல். இந்த பாடல் முழுமைக்குமான பொருள் என்ன அப்படின்னா, நம்முடைய பெருமானாகிய திருமால் பறவை வடிவமாக வந்த பகாசுரன், பறவை வடிவமாக திருமால் அழிக்க வந்தவன் பகாசுரன் ஒரு அரக்கனை சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த அரக்கனுடைய வாயை பிளந்து இருந்தவன். அது மட்டும் இல்லாமல் கொடிய அரக்கனாக இருந்த ராவணனுடைய 10 தலைகளையும் அறுத்து அழித்தவன். அவனுடைய வீரப்புகழை பாடிக்கொண்டு எல்லாருமே பாவை நோன்பு வைக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ விடிவெள்ளி கூட தோண்டிருச்சு, வியாழம் கூட மறைஞ்சிருச்சு, பறவைகள் எல்லாம் ஒலிக்குது. மலர் போன்ற அழகிய ரேகை பொருந்திய கண்களை உடையவளே, பாவையே, இந்த நல்ல நாளில் உன்னுடைய அந்த கள்ளத்தனத்தை விட்டுட்டு எங்களோட கலந்து கொண்டு குளிர வந்து நீராடாமல் இப்படியே படுக்கையில் படுத்திருக்கிறியே, உனக்கே நியாயமாக இருக்குதா? சீக்கிரமாக எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய வகையில் இந்த பாடல். அதற்கடுத்தபடியாக 14வது பாடல். உங்கள் புலக்கடை தோற்றத்து வாவியுள் செங்கொழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான் அப்படிங்கிற இந்த பாடல். இதற்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெண் இப்போ தூங்கிட்டு இருக்கா இல்லையா, அவள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கிறத இந்த பெண் சொல்கிறாங்க. பார்,
முந்தி வந்து உங்களை எழுப்புவேன் என்று வாயால் வெறும் பேச்சு பேசிய நானே உங்களை முன்னாடி வந்து எழுப்புறேன்னு சொல்லிட்டு இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கிறியே, எழுந்துரு, வெக்கம் இல்லாதவளே, நல்லா பேசுற. உங்க வீட்டு புலக்கடையில, இந்த வீட்டினுடைய பின்புறத்தில் இருக்கக்கூடிய குளத்துல செங்கழு நீர் பூக்கள் பூத்துருச்சு, ஆம்பல் மலர்கள் வந்து என்ன ஆயிருச்சு, வாய் மூடிருச்சு. காவியோட ஆடை உடுத்தவர், அந்த வெண்மையான பற்களையுடைய தவசீலர்கள் கூட அவங்க கூட கோயிலை திறக்க போயிட்டாங்க. சங்கு சக்கரம் ஏந்திய அந்த கைகளையுடைய தாமரை கண்களுடைய அந்த திருமாலை பாடுவோம். நீ எழுந்துரு, எழுந்து வா, நம்ம போகலாம். நேற்று என்ன சொல்லிட்டு போன, நீ தான் முதல்ல வந்து எல்லாத்தையும் எழுப்புன்னு சொல்லிட்டு இருந்த. ஆனால் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் வந்து நிற்கிறோம், நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிற, சும்மா வெறும் பேச்சு தான் பேசுகிற. உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தோட்டத்தில் கூட அந்த செங்கல் நீர் பூக்கள் மலர்ந்துருச்சு, ஆம்பல் பூக்கள் வந்து வாய் மூடிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த தவசீலர்கள் எல்லாம் கோயிலை திறந்துட்டாங்க. சங்கு சக்கரம் மேந்திய அந்த திருமாலை, அந்த தாமரை போன்ற கண்களுடையவனை பாடுவோம், நீ எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக 15வது பாடல், எல்லை இளங்கிளிய இன்னம் உறங்குதியோ அப்படிங்கிற இந்த பாடல். இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். இதில் 2 வகை. ஒன்று எழுப்புறவங்க, இன்னொருத்தங்க அந்த தூங்கிட்டு இருக்கிற பொண்ணு பேசுறது. அந்த மாதிரி அந்த எழுப்புவர் சொல்கிறாங்க, ஏடி ஏனடி இளங்கிளிய இன்னும் உறங்குறையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த தூங்கிட்டே பதில் சொல்கிறவ, பெண்களே சில் அப்படின்னு கத்திக்கிட்டு என்னை கூப்பிடாதீங்க, இதோ வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே எழுப்புறவங்க சொல்கிறாங்க, நீ ரொம்ப கெட்டிக்காரி, உன் பேச்சுக்கள்லாம் எங்களுக்கு முன்னமே தெரியும், உன்னுடைய வாய் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த படுத்துக்கிட்டு இருக்கு இப்போ பேசுகிறவ சொல்கிறா, கெட்டிக்காரிகள் நீங்களே ஆனாலும் சரி, நானே ஆனாலும் சரிங்கிறா. உடனே அவங்க சொல்கிறாங்க, அந்த எழுப்புறவங்க, சீக்கிரம் நீ எழுந்து வா, இந்த கெட்டிக்கார தவிர உனக்கு என்ன வேறு தெரியும், என்ன வைத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்ல உடனே அந்த படுக்கையில் இருந்துக்கிட்டு பேசுகிறவ, எல்லாரும் வந்துட்டாங்களான்னு கேட்குறா. உடனே அங்கே எழுப்புறவங்க சொல்கிறாங்க, வந்துட்டாங்க, நீ வந்து எண்ணிக்கோ. குவலாய பீடம் அப்படிங்கிற வலிய யானையை கொன்றவன் அந்த திருமால், பகைவனுடைய செருக்கு அழித்தவன், அப்படிப்பட்டவன மாயவன், அவனை நம்ம பாடணும், நீ சீக்கிரமா எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் பேசக்கூடிய வகையில் இருக்குது. இந்த பாடல் மட்டும் உரையாடல் அமைப்பில் அமைஞ்சிருக்கு. அதற்கு அடுத்த பாடல் பாருங்களேன், 16வது பாடல், நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படிங்கிற பாட்டு. இப்போ அடுத்து வந்து இந்த பாடல் கொஞ்சம் வேற மாதிரி போகுது. உலகுக்கெல்லாம் தலைவனாய் நிறைந்திருக்கக்கூடிய நந்தகோபனுடைய திருக்கோயிலை காப்பவனே, தோரண வாயிலை காப்பவனே, அந்த மணிக்கதனுடைய தாள்களை திறப்பாய். இப்போ கோயிலுக்காக போகிறதுக்காக கிளம்பிட்டாங்க. அந்த கோயிலினுடைய கதவை திறப்பாய், இடையர்களுடைய சிறுமிகளாகிய எங்களுக்கு பறை ஒன்று தருவதாக நீ சொன்னாயே, அப்படியே தருவதாக சொன்னான் அந்த மணிவண்ணன். நேற்றே எங்களுக்கு வாக்களித்திருந்தான். அப்படிப்பட்ட அந்த பெருமானுடைய அந்த தூக்கத்தை எழுப்புறதுக்கு, தூக்கத்திலிருந்து அவன் எழுப்புறதுக்கு மனசுலையும் வெளியிலையும் தூய்மையாக இருக்கக்கூடிய நாங்கள் வந்திருக்கிறோம். உன்னுடைய வாயிலால் முதல்ல மறுத்து சொல்லிடாத அப்பனே, வாயிலுடையாக நேசமாக பொழுந்திருக்கும் கதவை நீ நீக்கு. அப்போ அந்த கோயில் கதவத்தை நீக்கிறதுக்கு அங்கே காவலர்கள் மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்கிற மாதிரி வகையில் இருக்குது. அந்த நந்தகோபனுடைய கோயிலை காக்கக்கூடியவனே, தோரண வாயிலை காக்கக்கூடியவனே, கதவை திறந்து விடு, நாங்கள் வந்து திருமால் வந்து எங்களுக்கு நேற்றே பறை தருவதாக வாக்களிச்சிருக்கிறாரு, அவரை நாங்கள் எழுப்பணும், அதனால் நீ மறுக்காத, அந்த கதவை திறந்து விடு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த பாடலில் 17வது பாடல், அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய்ங்கிற பாடல். இதற்கான விளக்கம், நம்முடைய ஆடை, தண்ணீர், சோறு, அதை 3ஐயும் தரக்கூடியவன் எம்பெருமான் இல்லையா. நம்ம போட்டிருக்கூடிய ஆடையிலிருந்து, தண்ணீர்லேருந்து, சோறு, இந்த 3ஐயுமே எங்களுக்கு அறமாக வழங்கக்கூடிய பெருமானே நந்தகோபாலா எழுந்திரு, வஞ்சிக்கொடி போன்ற பெண்கள் எல்லாருக்கும் கொழுந்தாகவும் இருக்கக்கூடியவனே, தான் பிறந்த குலத்திற்கு விளக்காக இருக்கக்கூடியவனே, எம்பெருமட்டியாகவும் விளங்குகின்ற யசோதையே துயில் நீங்கி உணர்வு பெற்றெழு, வானவெளியை ஊடறுத்து ஓங்கி வளர்ந்த உலகத்தையே திருவடியால் அளந்த தேவதேவனே துயில் கொள்ளாமல் எழுந்திரு, செம்பொன்னாளாகிய வீரக்கல் எழுந்த செல்வா பலதேவா உன் தம்பியாகிய கண்ணபிராமணியும் உறங்காதீர்கள். இது குடும்பத்தவே எழுப்புற மாதிரி. இப்போ போனால் அங்கே திருமால் இருக்கக்கூடிய வீட்டில் அவங்க கூட பிறந்தவங்க அம்மா அப்பா எல்லாம் இருப்பாங்கல்ல, அதனால் அந்த திருமாலுடைய வளர்ப்பு தந்தையாகி அந்த நந்தகோபாலனை பற்றி சொல்கிறாங்க. அந்த நந்தகோபாலன் வந்து எல்லாருக்கும் ஆடை, தண்ணீர், சோறு கொடுப்பாராம். அப்படிப்பட்ட நந்தகோபாலா நீ எழுந்துரு. அது மட்டும் இல்லாமல் யசோதை எழுப்புறாங்க, பிறந்த குலத்துக்கு ஒரு குலவிளக்காக இருக்கக்கூடிய யசோதையை நீங்கள் எழுந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் திருமாலை எழுந்துருங்க, திருமாலினுடைய அண்ணனாகிய பலதேவா உங்கள் தம்பியும் நீங்களும் உறங்காதீங்க, எழுந்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த 14வது பாடல் அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக 18வது பாடல், உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். இந்த பாடல் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன்.
நந்தகோபாலன் மதம் பொழிகின்ற யானைகளை உடையவன், நீங்காத தோல் வலிமை உடையவன். அவனுடைய மருமகளே, கண்ணனுடைய ஒரு மனைவியாக நப்பெண்ணை பிராட்டியை சொல்லுவாங்க. அப்போ இந்த நப்பெண்ணை அறிமுகப்படுத்தும் போது நந்தகோபாலனுடைய மருமகள்னு இந்த பெண்கள் பேசிக்கிறாங்க. நப்பெண்ணையே, மனம் கமலக்கூடிய கூந்தலை உடையவளே, கதவை தெர. கோழிகள் எல்லாம் கூட கூவிருச்சு. மாதவி கொடிகள், மாதவி கொடிங்கிறது பூ பூ கொடியில் ஒரு வகை. பந்தலின் மேலே குயில் கூட்டங்களும் கூவிருச்சு. பந்து பொருந்துகின்ற விரல்களை உடையவளே, உன்னுடைய மைத்துனன் பெயரை நாங்கள் சொல்லிப்பாட செந்தாமரை போன்ற உன் கையால் அழகிய வளையல்கள் ஒலிக்க மகிழ்ந்து வந்து திறப்பாயாக. ஏன்னா நாங்கள் வந்து திருமாலை தரிசனம் பண்ணணும், சீக்கிரமாக வந்து கதவை திறந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு நப்பிண்ணையை வேண்டக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதுக்கு அடுத்த பாடல் பாருங்க. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி. இந்த பாடல் பாருங்களேன், இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். குத்து விளக்கு ஒளிபரப்பு கொண்டிருக்கிறது. யானை தந்தத்தால் அழகு பெறச் செய்யப்பட்டதும் மெத்தென்றும் இருப்பதும் அழகு, குளிர்ச்சி, மென்மை, மனம், வெண்மை ஆகிய 5ம் பொருந்தியதுமாகிய பஞ்சனையின் மேல் பஞ்சனை அந்த படுக்கையின் மேலே ஏறி கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கின்ற மலர்களை சூடிய நப்பெண்ணை பிராட்டியினுடைய அந்த மார்பிள படுத்திருக்கக்கூடிய கண்ணனே, உன்னுடைய திருவாய் மலர்ந்து அருள்வாயாக. மைதீட்டிய பெரிய கண்ணையுடைய நற்பெண்ணை பிராட்டியே, நீ உன் கணவனை சிறிது நேரம் கூட துயிலள விடமாட்டாய் போலும், நொடிப்பொழுதும் கூட அவனை பிரிந்திருக்கும் மாற்றம் உனக்கு இல்லை போலும். இது உன் நிலைமைக்கு இயல்புக்கு இது பொருத்தம் என்று தயவு செய்து நீ அந்த கண்ணனை எழுப்பி விட்டுரு இல்லையா. கண்ணன் இப்போ உங்கூடவே இருந்துட்டு இருக்கிறான், குளிச்சு விருந்திய அந்த படுக்கையில் படுத்துக்கிட்டு இருக்கிறான், அவனை எழுப்பி விடு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த 19வது பாடல் அமைந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த 20வது பாடல், 30 மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலலாய். இந்த பாட்டுக்கான விளக்கம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 30 மூவராகிய தேவர்கள், 30 முக்கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தேவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நேரக்கூடிய காலத்தில், அவங்க ஆபத்து, துன்பம், துயரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே 30 மூவராகிய தேவர்களுக்கும் தானாகவே முன்னாடி போய் அவங்களுடைய நடுக்கத்தை போக்கக்கூடிய வல்லமை உடையவனே திருமாலே, தூக்கத்திலிருந்து எழுந்துரு. ஆற்றலுடையவனே, பகைவர்களுக்கு காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடியவனே, பகைவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த காய்ச்சல் வந்துடும் இல்லையா, அதையே உண்டாக்கக்கூடிய விமலனே, நீ துயிலெழு. சிவந்த வாயையும் சிறிய இடையும் அந்த இடுப்பு பகுதி முறைகளாகிய நற்பனை அம்மையே, திருமகளே துயிலெழு. நோன்புக்குரிய கருவிகளாகிய ஆலவட்டத்தையும் கண்ணாடியையும் தந்து உன் கணவனையும் எங்களையும் இப்போது நீராட்டு. ஆலவட்டம்னா விசிறி, அந்த விசிறி கொடுத்து கண்ணாடியெல்லாம் கொடுத்து உன்னுடைய கணவனையும் எங்களையும் இப்பொழுது நீராட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நப்பிண்ணை கிட்ட சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அப்போ இப்படியாக இந்த 11வது பாடல்லேருந்து 20வது பாடல்கள் வரைக்கும் இருக்குது. இதில் ஆரம்பத்தில் வரக்கூடிய பாடல்களெல்லாம் மற்ற பெண்களை இந்த தூங்கிட்டு இருக்கிறவங்க எழுப்புற மாதிரியும், அதுக்கப்புறம் கண்ணன் குடும்பத்தாரையும், கண்ணன் கூட இருக்கக்கூடியவங்க, அவங்க அம்மா அப்பா, அப்புறம் நப்பெண்ணை பிராட்டி, பலதேவன் இவங்களை எழுப்பக்கூடிய வகையிலையும் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இதெல்லாமே ஆண்டாள் பாடிய பாடல்கள் தான். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.